ஆத்தாவே பயங்கரமா இருக்கடி. இருக்கான் பொண்ணு பொண்ணு உன்னைய நினைச்சு நான் ஓடா தேயிறேன். என்னமோ தெரியல, எனக்கு என்ன குறைச்ச இந்த மாதிரி மட்டும் கிழிச்சு எரிஞ்சிருவேன். கிழிச்சு வணி முகரே பருமா முதல்ல என்ன சாதம் பண்ணிக்காத தோலை கடையில கிழிச்சு அறுத்து போட்டு ரப்பு ரப்பு ரப்புன்னு அடிக்கிட்டு வந்துங்க. கண்டாலே எனக்கு எரிச்சலாதே. ஆமா கண்ணி கழியாத கற்பு கரிசி கண்ணியும் கழியல என் கிண்ணியும் கழியலடா. என் கிண்ணி திருவேல முடியல உனக்கு அப்படியா? ஆமா, இந்த கிண்ணிக்காக எத்தனை பேரு ஏங்குறாங்க தெரியுமா? ஆமா, எத்தனை ஊர்ல பொண்ணு கேட்டா தெரியுமா? பொண்ணுமணி மானாமதுரையில கேட்டு, மன்னார்குடியில கேட்டு, சீர்காழியில கேட்டு, சிதம்பரத்துல கேட்டு, கொட்டாம்பட்டியில கேட்டு, கொடுக்கம்பட்டியில கேட்டு, சிங்கமனூரில கேட்டு, அத்தனை ஊர்ல பொண்ணு கேட்டு வந்தாங்க. எனக்கு வாச்ச மாப்பிள்ளை யாருமே ஒழுங்கா ஒண்ணா இல்ல, சரியில்லை. இப்ப கடைசியா ஒரே ஒரு ஊருக்கு மட்டும் ஒத்துக்கிட்டேன். இந்த ஊருங்க திருவேலங்குடியில கேட்டிருக்காங்க. திருவேலங்குடி பிரசிடண்ட் மயனுக்கு கேட்டிருக்காங்க. ஆமா, ஆள் அப்படி இருப்பாரு. என்னைய கூட்டி கொண்ட குடும்பத்துல விலைக்கு எத்தனை அப்படி எரியா. எனக்கு என்ன குறைச்ச பொண்ணுமணி? என்னைய சாதாரண நினைக்காத. எனக்கு என்ன குறைச்ச? ஆளுல குறைச்சலாம், இல்ல என் அழகுல குறைச்சலாம், இல்ல என் சொலகுல குறைச்சலாம். பேசுறேன் தட்டு பேசலாமா? ஏன் சொலகு இருந்தா ஒரே நக்கா நக்கி போடுவா. அப்படியா சும்மா இருப்பாரு ஒரே பாரு. ஆம்பளை ஆம்பளை எல்லாம் உட்காந்து ஒரு மாதிரியா இருக்கு. பொம்பளை பிள்ளை ஒத்தியா இருக்குது. என்ன பேசுற? ஒண்ணு ஒரு சொல்ல இப்படி பேசுறியா நீங்க? சரி,
திரும்ப லைட்டா ஏய் இது நல்லா திரும்பி கொஞ்சம் லைட்டா அப்ப வரும்போது நம்ம பண்ணேன் ஏமா உரல் ஒரு எப்படி ஒரு 50 படி உரல் அரிச்சு போட்டா தாக்குமா வாட்டலாமா அப்ப போல நேரம் நீ முகத்தை பார்த்துக்கிட்டு வச்சுக்க தொப்புல பார்த்துக்கிட்டே வச்சிருக்க உரல் சரியான அவளா இருக்கு சீ வரைய பண்ணுவோம் என்ன ஆர்மி அடிவாங்களோ அப்படியே பொத்தி வச்சிருக்கிறேன் நான் காலை நான் மாவாட்டி விட்டுறேன் ஓ சும்மா வேணா அப்படி பேசாத எனக்கு உடம்பே பூசுது பொண்ணு மணி கொஞ்சம் கிட்ட வா கொஞ்சம் கிட்ட வாங்க இங்கிட்டு திரும்படி இங்கிட்டு திரும்ப இப்படி என்னது பூச்சி வண்டி ஊந்துட்டாருல மூச்சு இதுல இருக்கு முகரே வண்டி வண்டி எடுப்புல மச்சம் அப்படி அப்படித்தானா மச்சம்டா மொத்தமா ஓ மச்சத்து ஐயோ கடவுளே உனக்கு மச்சம் அதுலயே இருக்கு எனக்கு இதுல இருக்கு வந்து பாக்குறியா சரி இருக்கட்டும் பத்திரமா வச்சுக்க என்னடி சொல்ற அடியே சிவகாமி இந்த பையன் அசிங்க அசிங்கமா பேசுறிய வாடி முதல்ல வெளியில என்னைய முன்னுக்கு கொண்டு வரவே முடியாது இந்த ஜென்மத்துல அந்த பாக்கி எனக்கு கிடையாது நான் முன்னுக்கு எவ்வளவு ஒன்னாலும் கொண்டாடுறேன் காலையில சிறுபதி அரங்கு ரொம்ப கொண்டு வைக்கிறோம் அரே எப்படா நீ முன்னுக்கு கொண்டு வருவ எனக்கு கெட்ட பையன் கிடையாதா எரும மாட்டு பல சி அடியா வெட்டுமாடா ஓ அடியா அடியே சிவா சொல்றேன் சிவகாமி அடியே எம்பட்டு ஒரு அழகு அழகுனால அழகு இப்படி ஒரு அழகிய பார்த்தது நீ ரொம்ப அழகா இருக்கியடி சும்மா கடடி அழக படைச்ச ஆண்டவே விட்டு அவளை சொலக படைக்காம படைச்சிருந்த எனக்கு மட்டும் இந்த சொலகு இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்ப நீ யார தெய்வான மைச்சட்டே என் பேர்ல எழுதிருப்படி மட்டும் சரி என்ன தள்ளு தள்ளு என்ன குளிக்கிச்சிருக்கிற அப்பா அதே அப்பா அவளுக்கு எழுதி நீ மைச்சட்டை எழுதுனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அவர் என்னையதான் வச்சிருக்கிறாரு சும்மா சொல்லிக்கிட்டு தெரியல அவர் என்ன தாண்டி வச்சிருக்காரு ஏய் ஒழுக்கமா வந்துக்க பொம்பளை அடக்கொடுக்கணும் அந்த அங்க போறேன் இங்க போறேன் என் அண்ணன் தம்பி என் மாமன் ஏமாண்டு எல்லாம் போயிட்டு இருந்த சிண்டா எடுத்துருவே பாத்துக்க ஒரு பொம்பளைனா ஆம்பளை கிட்ட போயிட்டாண்டி ஆகணும் நீ அழகா இருக்கதான் இல்லைன்னா சொல்லல நான் அழகா நீ அழகா இருக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா அந்த மைசெட்டுக்கார்ட்டையும் இங்கிட்ட இருக்கிற ஆளுகள்ட்டையும் போகணும் வரணும் எல்லாம் நினைச்சிட்டு இருந்த நல்லா இருக்கடா சரி போகலடி அவங்க வந்தா நான் ஏய் போட முன்னாடி சொல்லித்தாரே என்ன வேலை இருக்கு உனக்கு அறிக்கை நீ இப்படி தொப்புல கட்டினா என்ன செய்வேன் நீ பொம்பளை மாதிரி வந்திருக்க அடக்க உடக்கமா வரதுல பொம்பளை இப்படி தொப்புல காட்டிட்டு வந்தா இங்க வர கூடதான் செய்வேன் காசு கொடுக்குறவங்க லேசா பாக்கட்டுன்னு வந்தேன் ஏய் பொம்பளை அடக்கம் ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்ன எப்படி ஒரு சந்தோஷமா கலாதான் இருப்ப என்ன காரணம் மனசே சரியில்லடி ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன ஆச்சு உனக்கு ஏன் இங்க நாடகம் வந்தது ஒரு மாதிரியா இருக்கா உனக்கு இல்லடி எப்ப என்ன தாண்டி இந்த ஆம்பளை இருக்காங்களே ஆமா அவருக்கு உண்மையிலேயே ஆம்பளை சொக்க தங்கமணி ஏய் அப்ப ஆம்பளைனா தங்க தானடி அடியே இப்ப நம்ம ஊர்ல திருவேல முடியல நாடகம் நடக்குது வாடா பங்காளி வாடா மாப்பிள்ள அப்படின்னு ஒரு 10 பேர் கூட்டணி ஓட்டு நாடகம் பார்க்க வர்றது சாமி கும்பிட வர்றது பழக்கம் தானே ஆமா பழக்கம் தான் அதுக்கு தானே நாடகம் வைக்கிறது அவர் திருவிழா வச்சுட்டாங்கன்னா ஒயிட் ஷாப்புக்கு ஒரு 10 பேர் வண்டி எடுத்துட்டு போய் தண்ணி அடிக்க போறது பழக்கம் ஆமா ஒரு கரகாட்டமா ஆடல் பாடலாம் மச்சு விரட்டும் இதெல்லாம் ஒரு மாட்டு வண்டி பந்தயமா இதுக்கெல்லாம் 10 பேரா கூட்டணி ஓட்டு போறது பழக்கம் தான் ஆமா தாண்டி சேர்ந்து போறது பழக்கம் என்னடி திருவிழா நடந்தா 10 பேர் சேர்ந்து தான் நல்லா இருக்கும் திருவிழா நடந்தா 10 பேர் வீட்டுக்கு வந்து விருந்தாளி இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்பதானே கலகட்டும் இதுக்கெல்லாம் கூட்டணி ஓட்டுறது போறது பழக்கம் தான் ஆமா நார பயலுங்க இப்ப இதுக்கும் கூட்டணி ஓட்டுறது எதுக்குடி எதுக்கு என்னத்துக்கு தெரியலையா தெரியலையே நான் விவரம் தெரியாத சின்ன பிள்ளை நான் சொன்னா ஏத்துக்கிறியா சொல்லுடி நீ ஏடி உன் வருத்தத்தை அதாவது உன்னோட கஷ்டம் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் நீ படுற வேதனை எனக்கு தெரிஞ்சதானே என்னன்னு கேட்கிறேன் உள்ள என்கிட்ட தானே சொல்ல நான் ஒளி தொழில் தானே அடியே சிவகாமி எத்தனை நாளைக்கு நான் மறைக்க முடியும் எத்தனை நாளைக்கு நீ மறக்க முடியும் மறைக்கவே முடியாது பேச்சுக்கு வேணா பேசலாம் சொல்லலாம் இதை மறைக்க முடியுமா இதை எப்படி மறக்க முடியும் போன வாரம் வந்து 25 பேர் நீ கெடுத்துட்டு ஓடிட்டாங்க ஐயோ என்ன சொல்ற 25 பேரா உனக்கு கெடுத்துட்டாங்க என்ன தானே எடுத்தாங்க ஒன்னே வேலை எடுத்தாங்க கெடுத்தது என்ன மோசம் போச்சு ஏய் நீ பொம்பளை தானா 25 பேர் கெடுத்தாங்க அடி பாவி சட்டை இந்த உடம்பு எப்படி தாங்குச்சு 25 பேர் ஐயோ கடவுளே 25 பேர் எப்படி சுகமா இருந்து அசந்துட்டேன் மானகட்டம் உகரை கறி பொம்பளை தானா நீ உன்னவெல்லாம் வீட்டு குடிவெல்லாம் குடும்பம் அப்படி பேசுற சரி 25 பேர் உன்னை கடத்திட்டு போனாங்க ஆமாடி கடத்திட்டு போனாங்கல்ல கெடுக்கிறது தூக்கிட்டு போனாங்கல்ல அப்ப நீ என்ன செஞ்சிருக்க பொம்பளை நீ கத்திருக்க வேணா கத்தி கூப்பாடு போட்டுருக்க வேணா கெடுக்கும் போது உன்னை தூக்குனப்ப ஐயோ என்னை காப்பாத்துங்க கத்தி
சிவகாமி ஆ, கத்தலாம் தாண்டி நினைச்சு சரி தமிழ்நாட்டு பெண்ணுக்கு கற்பு முக்கியம் ஆமா ஆமா கத்தலாம் நினைச்சு சரி கத்தவே விடாம அவங்க தவசர தூக்கி வாயில கப்புன்னு அமைக்கிட்டாங்க. சச்சோ அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஏடி இந்த கை இருக்க அவ முகரைய பத்தி இடிச்சிருக்க வேண்டாம் நீ. குத்துறாம்தே நினைச்சு ஆ. எப்படியாவது குத்தி போட்டுட்டு ஓடி போயிடலாம்தே ஆ. நினைச்சு பாவடைய தூக்கி மாட்டிக்கிட்டு ஓடிடலாம்தே. ஆ, குத்தவே விட முடியல. ஏன் அப்ப என்ன பண்ணாங்க? குத்தவே முடியல. என்னடி பண்ணாங்க குத்த முடியாம? என் கையும் அவங்க கையும் இப்படியே கோர்த்து ஆ. அப்படி இங்கேயும் கோர்த்துட்டாங்க. அப்புறம் எங்கிட்டு நான் குத்துறது? அவங்க கையும் உன் கைக்கு கொடுத்துச்சா? ஏடி கால் இருக்குல எடுத்து உடைச்சிருக்க வேண்டாம் நீ. உதைக்க முடியாது. ஏன்? உதைக்கவே முடியாது. அப்ப நீ என்ன சொன்னா பேச்சுக்கு வேணா பேசலாம். சரி அவங்க காலையும் என் காலையும் போட்டு அப்படியே சாரா பாம்பு மாதிரி போட்டு பின்னிட்டாங்க. போடவே விடாம அவங்க அதுல விவரம் பண்ணி அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்டி சிவகாமி என்னடி? என்னைய மட்டும் கேக்குறீங்களே ஆமா ஒரு லூசு முண்டை ஏன்டி இப்படி கத்தி இருக்கலாமே குத்தி இருக்கலாமே ஆமா. ஓடி இருக்கலாம்னு சொல்றீங்க. ஆமா. ஒருவேளை நீயா இருந்தா என்ன பண்ணுவ? நானா? ஒருவேளை உன்னைய ஒரு 50 பேருக்கு எடுத்தாங்கன்னா என்ன செய்ய? நாளா இருந்தா இந்நேரம் 50 பேர் அவனுக்குள்ள வந்து வரம் கட்டி போய் தூக்கம் கட்டினா ஐயோ என்னை காப்பாத்துங்க ஐயோ என்னை காப்பாத்துங்க ஐயோ காப்பாத்துங்க கத்தி கத்திரி கூப்பாடு போடுப்பண்டி. நைட்ட புடுங்குவேன். ஆ. ஏய், ஏய் கத்தியா இப்படி நின்னா அப்புறம் தூக்கி தான் போவாங்க. ஆ? நீ நீ வந்து கத்திருப்பியா? ஆமா நான் கத்திருப்பேன். கத்தவே மாட்டேன். நான் என்ன பண்ணிருப்பேன்? கத்தி இருக்கலாமே கத்தி இருக்கலாமே ஆ. கத்துவா போடலாம். ஆ. நான் 4 குத்து குத்துங்கன்னு தான் சொல்லுவேன். கத்துன்னு சொல்லுவேன். உடம்புக்கு வேணாம்னு சொல்லுவியாங்க. முகரக்கட்டை நீ பொம்பளை அடிச்சு. அம்மா வந்துட்டாங்க. அம்மாட்ட அடக்க ஒடுக்கமா இரு. அம்மா வர மாதிரி தெரியுது. அம்மாட்ட அடக்க ஒடுக்கமா இருக்கணும். சரி அம்மா அம்மா வணக்கம். உன்னதான் அப்பா புதுசா வேலைக்காக ஆமாமா ஆமாமா உங்க அப்பா என்னதான் வச்சிருக்காரு? முதல்ல உன்னதான் வேலைக்காக வேலைக்காக அனுமதிச்சிருக்கிறேன். ஆமா. உன் பேர் என்ன? என் பேரு காட்டுராணி. காட்டு ராணியா? எந்த காட்டுக்கு ராணி? இந்த காட்டுக்கு. ஆமா ஆஹா. அப்ப நான் யாரு? யாரு? நான் தாண்டி டூர் தலைவர் பகலே நான் தான். ஆமா
என்ன எங்க அப்பா சிறுகுடியினுடைய தலைவர் அல்லவா? ஆமா. அப்புறம் நீ என்ன காட்டு ராணி? புதுசா நீ வச்சிருக்காரு ஓரமா. ஏய் நீ என்ன தாமரையில அழகா தான் கட்டிருக்க. ஆமா, அப்புறம் நல்லா இருக்கு. காட்டு ராணினா எப்படி கூப்பிடுறது உன்னை ராணினா? காட்டு ராணினா அப்ப உங்க பேர் என்ன? என்னோட பேர் வந்து வள்ளி. வீட்டுல எப்படி கூப்பிடுறாங்க? கலைமகள் என் பேர். கலைமகள். கலைமகள் நான் கூப்பிடுறாங்க. கலை சுருக்கி செல்லமா எப்படி கூப்பிடுறாங்க? கலை அப்படிதான் கூப்பிடுவாங்க. உன் பேர் என்ன? சிவகாமி நான் கூப்பிடுறாங்க. சிவான்னு கூப்பிடுவாங்க. சிவான்னு கூப்பிடுறாங்க. என் பேர் என்ன தெரியுமா? என்ன? காட்டுராணி. என்னையும் சுருக்கி தான் கூப்பிடுவாங்க. எப்படி? காட்டுங்களா அப்பப்ப. ஏய் இல்லையா பாரு. நல்லா வச்ச பேர் காட்டு ராணியா? ஒரு பொம்பளை நீ மைக்குல ஏதோ வண்டு கிடைக்குது. வண்டு இல்ல மாமா. உனக்கு கடவுள் பாரு எங்க மச்ச நீ வச்சிருப்ப கடவுள் வச்சிருக்க மாட்டேன். இல்ல மச்சத்தை தொடையில மச்சத்தை. ஏய் ஒழுக்க மாட்டேங்க வாங்க போதே. நம்மள எங்க போறோம்? காட்டுக்கு. திணைப்புணை காவலுக்காக போறோம். ஆமா. நீ இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள காவலுக்கு போயிருக்கீங்க? நான் எப்பவுமே காட்டுக்குள்ளேயே தான் தெரியுது. காட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலை? காவல் பாக்குறேன். அதான பார்த்தேன். பேசிக்கொண்டே எவ்வளவு அழகான நந்தவனம். பார்ப்பதற்கு மனதிற்கு மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? நந்தவனத்துல பாதி பக்கம் இப்படி தண்ணி இருக்கு. அப்படியா? மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏய் உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு நல்லா பின்னு இங்க பாருங்க. ஏய் அம்மா எப்படி இருக்கு? கொஞ்சம் கூட ஒரு பெண்ணுக்கு அச்சம் மடந்தாலும் பயிர்ப்பதெல்லாம் வேண்டாமா? நீங்க கேட்டீங்க எப்படி இருக்குன்னு அதான். சரி நீ எந்த ஊரு? இந்த ஊர் தான் திருவேலமுடியா. திருவேலமுடி. ஆமா இந்த ஊர் தாங்க. இந்த ஊரே தானா? சரி உங்க வீடு எங்க இருக்கு? என் வீடு நகர் வண்ணவள்ளியில முதல் வீடு. ஏய் இப்படி எல்லாம் சொன்னேன்னா அந்த முத வீட்டுக்காரரு சண்டை பண்ணுவாரு. இது முதல்ல. நீ வரையில பாக்குறியா?